அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை புனித ரமதான் மாதத்தின் பிறை நிலவை காண ஷரியா பார்வை ஆணையம் வெள்ளிக்கிழமை கூடுகிறது. யார் கண்டாலும் உடனடியாக தெரிவிக்கவும். தப்பியோடும் பணிப்பெண் காரணம் என்ன? பெட்டி படுக்கையுடன் ஜன்னலால் குதித்து ஓடுகின்றார். தொழிலாளர்களுடைய நிலைமை என்னவென்பதை சற்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலாளிகள். அதே போல குவைத்தினுடைய கொடியை அவமதித்தால் மிக கடும் தண்டனை. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். காற்றுடன் கூடிய மழை எதிர்வரும் நேரங்களில் வரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதே போல் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமான குளிரும் வரக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்வரும் நாட்களில் வரக்கூடிய குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா சிறுகோள் 2024 YR4 2032 பூமியை அச்சுறுத்துகிறது. மேலும் மோதல் சாத்தியம், ஆனால் பலவீனமான விகிதத்தில். இறைவன் எங்களை பாதுகாக்க வேண்டும். தற்போதைய விகிதம் மிகவும் பலவீனமாக உள்ளது. சிறுகோள்கள் உலகத்தை மோதுறதுக்கான வாய்ப்புகள் 2032 இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அல்லாஹு ஆலம் இன்ஷா அல்லாஹ். இது எப்படியோ எதிர்வரும் நேரங்களில் சரியான அதிகமான குளிரும் மழையும் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப கவனமாக இருங்க. حراس مثل الشمس والكواكب العملاقة تنظم حركة هذه الكويكبات اللي هي صخور بين المريخ والمشتري، فتنظم هذه المدارات حول الشمس، وبالتالي تبعد هذه الصخور عن الأرض، ونسبة الاصطدام واردة وترتفع عند دخولها في مجال الأرض، لكنها نسبة ضعيفة جدا بسبب هذا النظام في المجموعة الشمسية وهذه الكواكب العملاقة اللي تحفظنا بعد الله سبحانه وتعالى. فالاصطدام في الأرض وارد، وقبل 2032 لأن الأرض تسبح بالفضاء وسط هذه الملايين من الكويكبات، وقد يخترق مجال الأرض أي كويكب في أي لحظة، ويبقى الأمر عند الله سبحانه وتعالى. யாராவது கண்டால் உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும். புனித ரமதான் மாதத்தின் பிறை நிலவை காண ஷரியா பார்வை ஆணையம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஒன்று கூடுகிறது மற்றும் பிறை நிலவை கண்டதை உறுதிப்படுத்திய எவருக்கும் அதை தொடர்பு கொள்ள அழைப்பு விடுக்கிறது. பார்வை அதிகார சபை இதை தெரிவித்துள்ளது. ஆள விட்டா போதும், எப்படியாவது ஊடு போய் சேர்ந்துற இல்லை நாடு போய் சேர்ந்துற. எர்ரா பொட்டிய என்னடா சம்பந்தமே இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு, எல்லாமே சம்பந்தம் இருக்கு. வேறொன்றும் இல்லை. நம்மளுடைய இன்னைக்கு வலைத்தளத்தில் தொடர்ந்துமே ஏதாவது ஒரு நக்கலான பதிவை இடக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், வழக்கறிஞர் ஒருத்தர். அவர் இன்றைய தினம் போட்ட பதிவு தான் இது. நோன்பு வருது, பாத்திரம் கழுவி விலக்கி தப்ப முடியாது, சமைச்சு ஒப்பேற்ற முடியாது, எறா ஓட்டத்தைன்னு ஹத்தாமா மாதிரிலாம் ஓட போகிறாங்க, ஹத்தாமாரெலாம் ஓட்டம் பிடிக்க போகிறாங்க, இப்போவே தயாராக அலர்ட்டாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னும் நிறைய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆமாம் உண்மையிலேயே பாவம், அவங்கள நல்லா பார்த்துக்கொள்ளணும், அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும், சமைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து பல வேலைகள் அவங்களுக்கு இருக்கும். நாம் நோன்பு திறக்கிறதுக்கு, நோன்பு பிடிக்கிறதுக்கு, நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எந்திரிப்போம் 190%. ஆனால் அவங்க எல்லா நேரத்துக்கும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தகவல் ஒருத்தர் பதிவிட்டிருந்தார். இன்னொரு வழக்கறிஞர் தான் இதையும் பதிவிட்டிருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக டிரைவர், சர்வர் மற்றும் கிளீனரை பார்த்து புன்னகைக்கவும்,
அவர்களின் சம்பளம் உங்கள் தொலைபேசி கட்டணத்தை அல்லது உங்கள் வாசனை திரவிய பாட்டிலையே விட அதிகமாக இல்லை. எனவே அவர்களை தவறாக நடத்துவதன் மூலம் அவர்களின் கவலைகளை அதிகரிக்காதீர்கள் மற்றும் உங்கள் ஒழுக்கத்தை மேம்படுத்துங்கள். இறைவனின் பார்வையில் நாம் அனைவரும் சமம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். சிலர் வந்து இந்த நோன்பு மாதம் வரும்போது நிறைய பேர் தலையில் கஞ்சி தொப்பியை போடுவாங்க நம்ம ஊரில். அது மாதிரி தான் இப்போ இங்கேயும் சில நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல துவாக்கள், பயான்களை வந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ நோன்பு முடிஞ்சால் மாஷா அல்லான்னு ஏதோ 15 ரூபாய் கிடைக்கும், சேர்த்து வச்சு ஏதோ அந்த பணத்தையாவது பிரயோஜனப்படுத்த பாருங்கள். சம்பள பணத்தை தான் எடுத்து பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நாட்டுக்கு. அதையாவது எடுத்து ஏதோ காதில் கழுத்தில் பெண்களாக இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லையா ஆண்களே என்ன ஏதாவது தேவைகள் இருந்தால் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஆனாலும் வேலை என்பது வெறித்தனமாக இருக்கும், அப்படித்தானே? நோன்பு மாதம் வந்தாலே வேலை என்றது அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சிகளில் பார்க்குறது முந்தைய காலங்களில் வீடியோ எடுக்கப்பட்ட காட்சிகள் தான். நோன்பு மாதத்தில் இந்த மாதிரி தான் நிலைமை இருக்கும். கிச்சன் ஃபுல்லாக பாத்திரங்கள் நிறைஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கு அந்த மாமா வீட்டில் அதை கொடுத்துட்டு வா, இந்த மாமா வீட்டில் போய் இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு வச்சு செஞ்சுருவாங்க. அங்கேருந்து இங்கே இருந்தாங்க, ஓட்டமாகவே தான் இருக்கும். எதுக்கும் ரொம்ப கவனமாக இருங்க, தயாராக இருங்க. குவைத்துடைய தேசிய தின கொண்டாட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் நாட்களில் நடைபெற இருக்கின்றது. இதில் முதலாவது அவேர்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவேர்னஸே குவைத்துடைய கொடி. குவைத்துடைய தேசிய கொடியை வந்து தேவையில்லாத விடயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாத இடங்களில் கொய்த்து கொடி வந்து இப்போ சாதாரணமாக கொய்த்து கொடியை எடுத்து பின்னுக்கு இடுப்பில் சொருகிட்டு போகிறது, அதே மாதிரி ஷர்ட் கோலருக்கு மேலே சொருகி வச்சுக்கொள்வது, அல்லது குவைத்துடைய கொடியை வந்து தவறான முறையில் தலைகீழாக மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி விடயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி குவைத்துடைய கொடி வந்து ஒரு பக்கம் கிழிஞ்ச மாதிரியோ அல்லது தீப்பிடித்த நிலையிலேயோ, அதே மாதிரி குவைத்துடைய கொடி வந்து ரொம்ப அழுக்காகி கசங்கி போன மாதிரியோ கொடிகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த விடயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம இந்த நாட்டில் எல்லாம் வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் வரும், இன்னும் புரியாத ஒரு மரியாதை வரும். நாம் என்ன செய்வோம், நம்மளோட வண்டியில், நம்ம இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில், கடைகளில், வீட்டில் கொடி ஒன்று குத்துறதுக்கோ அல்லது கொடி ஒன்று மாற்றுறதுக்கோ முயற்சி செய்வோம். நம்மளுடைய வாகனங்களில் கொடிகளை குற்ற பார்ப்போம். முன்னாடி அந்த போனட்டுக்கு மேலே கொடிகளை வந்து செட் பண்ண பார்ப்போம். இப்போ இந்த வண்டிகளில் பாருங்கள் செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பொனட்டில், அது மாதிரி செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி செய்யும்போது கொடியோட ஏங்கல் இப்போ இந்த சைடில் பறக்குது பாருங்கள் வீடியோவில், அதே மாதிரி ரெட் கலர் கீழே, வெள்ளை கலர் நடுவில், பச்சை கலர் மேலே, இந்த மாதிரி தான் கொடி வந்து பறக்க விடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கவனம், இலங்கையினுடைய கொடியோ இந்தியாவுடைய கொடியோ வந்து இதோட சேர்க்காதீங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க வேறு எந்த ஒரு ஃப்ளாகுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. தேசிய தின நிகழ்வுகளில் குவைத்தினுடைய கொடியை தாண்டி வேறு எந்த நாட்டு கொடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் சவுதி, கத்தார், ஓமான், பஹ்ரைன் அரபு நாட்டு கொடியை வந்து பாவிக்கும்போது அவங்க எதுவும் சொல்லிக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த லிபரேஷன் டேக்கு ஃபுல்லாகவே இந்த அரபு நாடுகள் எல்லாமே உதவி செஞ்சுருக்குது அப்படின்றதால யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே இந்திய கொடியோ இலங்கை கொடியோ நாம் சேர்த்து வச்சுருக்கும்போது சில நேரங்களில் கொஞ்சம் தலை தெரிச்சவர்கள் நஸ்ரானிகள் வந்து அந்த கொடியை பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடைசியில் தகராறாக கூட முடியலாம். அதனால் தயவு செய்து அந்த விடயத்தில் கவனமாக இருங்க. இவ்வளோ நேரமாக தெளிவாக சொல்லியிருக்குது, பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி தான் மிக முக்கியமான விடயம், அந்த கடற்கரை ஓரங்களில் இனி வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குளிர்காற்று வீசக்கூடும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லிட்டாங்க காலநிலை ஆய்வாளர்கள். ஏன்னா இப்போது துருக்கி இஸ்தான்புல் மொத்தமாகவே மூழ்கி இருக்குது மூடு பனியால். அதே மாதிரி தான் ஈரானில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேலே, அதாவது ஒரு 6 அடி மனிதனை மாதிரி இன்னொரு 6 அடி மனிதன் மேலே, அவருக்கு மேலே இருந்தால் எப்படி உயருமோ அந்தளவுக்கு உயரத்துக்கு பனி வந்து விழுந்திருக்குது, அந்தளவுக்கு பனிப்பொழிவு இருக்குது ஈரானில். அப்போ அதால் அதிகமான குளிர் காற்றினுடன் கூடிய தன்மை வந்து இனி வரும் நாட்களில் சவுதி, குவைத், ஈராக் போன்ற நாடுகளை ஃபுல்லாகவே இந்த குளிர் காற்று வந்து தாக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இரவு நேரங்களில் வெளியில் போகும்போது மறக்காமல் ஜெக்கெட்டை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த குவைட் சிட்டி டவர் பக்கம் இனி வரும் நாட்களில் குறைஞ்சது எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து குவைட் டவர்ஸ் பக்கமே தான் உங்களுடைய நாள் ஃபுல்லாகவே முடியும்.
கோய் டவர்ஸ் பக்கம் தான் ஃபுல்லாகவே போவீங்க. ஜேக்கெட், ஷூ, சாக்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகி போங்க. குளிருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.